அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் TJ சங்கர். இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் சேனல். குறிப்பா இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு வறுமை சம்பந்தமாக என்று பல்வேறு தரவுகளை உங்கள் மத்தியில உங்களுக்கு வீடியோவாக கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஒரு விழிப்புணர்வு சேனலாக சோஷியல் அவேர்னஸ் சேனலாக செயல்படுது. இந்தியாவில் என்னென்ன நடக்குது? இந்த வறுமை பற்றி பேசுகின்ற பொழுது இந்தியாவில் குறிப்பா தமிழகத்துல ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கு. அதாவது மத்திய அரசுடைய நிறுவனம் இருக்கு, இந்தியன் கம்யூனிட்டி வெல்ஃபேர் அசோசியேஷன். குழந்தைகள் காப்பீடு, குழந்தைகள் கடத்தலையை தடுத்து நிறுத்துவது, குழந்தைகள் கடத்தப்பட்ட குழந்தைகளை மீட்டு மறுவாழ்வு கொடுப்பது அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு, மத்திய அரசு நிறுவனம். நல்லா பாருங்க, குழந்தைகள் சமூக நலமைப்பது AHTC அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. கடத்தப்பட்ட குழந்தைகளை மீட்டு மறுவாழ்வு அளிப்பது, அந்த அமைப்பின் பேரே அதான். அப்ப குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள் என்ற விஷயம் என்பது தெல்ல தெளிவாக இருக்கு. ஏன் குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள் என்ற கேள்வி இருக்குல்ல. குடும்பத்துல 7 குழந்தைகள் 8 குழந்தைகள் இருக்கும். அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கு. அப்பா ஒரு கூலி வேலைக்கு போவாரு. வாடகை வீட்டுல இருக்க முடியாது. ஏரிக்கரை ஓரமாக, ஆற்றங்கரை ஓரமாக இருப்பாங்க, இல்ல கிராமத்துல இருப்பாங்க. இங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப பசியோடும் வறுமையோடும் இருப்பாங்க. 7-6 குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தை எப்படி அவங்க வளர்க்க முடியும்? அப்ப யாரெல்லாம் வறுமையில் இருக்கிறார்களோ, அடுத்த வேலை சோத்துக்கு ரொம்ப சிரமப்படுகிறார்களோ அவர்களை இந்த ஏஜென்ட் போயிட்டு பார்த்து அவர்களுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு, வறுமையை புரிந்து கொண்டு, அந்த குழந்தைகளை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல நல்ல வேலை கிடைக்கும், அந்த வேலைக்கு அனுப்பலாம், உங்களை மாசம் பணம் கொடுப்பான், அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள், எத்தனை வயசு குழந்தைங்க? 8 வயசு 7 வயசு 10 வயசு குழந்தைகளை 20,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு அந்த அப்பா அம்மா கிட்ட கொடுத்து, அப்பா அம்மாவே அந்த குழந்தைய அது ஏஜென்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த ஏஜென்ட் வேறு மாநிலத்தை ஏதோ ஒரு இடத்துல ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சரி கொண்டு போய் சேர்த்து, பெண் குழந்தை இன்னும் படுமோசம். அப்படிப்பட்ட குழந்தைகள் கார்மெண்ட் ஃபேக்டரியில, மெக்கானிக் ஷெட், மிகப்பெரிய உலைக்கலங்களா இருக்கக்கூடிய செங்கல் சூளையில என்று ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்ற நிர்பந்தத்தை அந்த குழந்தைகளை உள்ளாக்கி, அந்த குழந்தைகளுக்கு 3,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து அந்த குழந்தைகளை ஒரு பட்டி மாதிரி, ஆடுகளையும் மாடுகளையும் மேய்க்கக்கூடிய பட்டி மாதிரி கட்டி, அந்த பட்டியிலே ஒரே பட்டியில ஒரு 20க்கு 20, 10க்கு 10, 15 குழந்தைங்க, 30 குழந்தைங்க, 50 குழந்தைங்க அடைக்கப்பட்டு வேலைகளை வாங்கி அடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்றும் இந்தியாவில் இருக்கிறது, தமிழகத்தில் இருக்கிறது என்று ஐநா சொல்லுது, மத்திய அரசு சொல்லுது. அவர்களை மீட்பதற்காக ஒரு அமைப்பு இருக்கிறது என்றும் சொல்லுது. எவ்வளவு மோசமான விஷயம் பாருங்க. ஒரு குழந்தை வேலைக்கு போறான், கார்மெண்ட் கம்பெனி வேலைக்கு போறான், 15 மணி நேரம் வேலை செய்யறான், 3,000 ரூபாய் சம்பளம் அவனுக்கு. அந்த 3,000 ரூபாய் கொண்டு போய் வீட்டுல கொடுத்தாதான் அந்த வீட்டுல அடுப்பு எரியும், உலை எரியும், சாதம் சாப்பிட அப்பா அம்மாவுக்கு. அவன் 8 வயசு பையன். இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 168 குழந்தை தொழிலாளர்கள் கடத்தப்பட்டு மீட்டு மறுவாழ்வு அளிக்கிறது சென்னையில் இருக்கிற தொண்டு நிறுவனங்கள் என்று ஒரு ஆர்டிகல் வருது. அந்த தொண்டு நிறுவனங்கள் காவல்துறையோடு இணைந்து செயல்படுறாங்க, தொண்டு நிறுவனம் மத்திய அரசோடு இணைந்து செயல்படுறாங்க, அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறாங்க. அப்போ வறுமைனா என்ன சொல்றல? மீட்கப்பட்ட குழந்தைகள் யாரு? மீட்கப்பட்ட குழந்தைகள் தமிழகத்தில் இருக்கிற குழந்தைகள் மட்டுமல்ல, ஜார்க்கண்ட்ல, பீகார், உத்தரப்பிரதேசத்துல இருந்தெல்லாம் கும்பலா ட்ரெயின் ஏற்றி ஸ்டேஷன்ல ஏஜென்ட் கொடுத்து, ஏஜென்ட் கொண்டு போட்டு எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் வேலை கொடுத்துறோம். இது தமிழகத்தில் நடக்கிறது, கேரளாவில் நடக்குது, கர்நாடகாவில் நடக்குது, எல்லா இடத்துல நடக்குது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தை தொழிலாளர்களாகவும் இங்க வேலை செய்யறாங்க என்பதையும் பார்க்க முடியுது. இந்த கட்டுரை அதான் சொல்றேன். நண்பர்களே, வறுமை என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். வறுமையை போக்குவதற்கு இந்தியா சுதந்திர திருநாட்டில் போராடும் சட்டங்கள் போடுகிறாங்க, திட்டங்கள் போடுகிறார்கள், ஒட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். வறுமை ஒழிந்தபாடு இல்லை. குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல அடிமையாக வேலை வாங்குவது என்பது எவ்வளவு மோசமான செயல் தெரியுமா? செங்கல் சூழலை அடிமையாக வேலை மீட்டுட்டோம், விவசாயத்தில் அடிமையாக மீட்டுட்டோம், இங்க அடிமை தொழிலாளிகளே கிடையாது என்று நாம் அனௌன்ஸே பண்ணிட்டோம். ஆனா என்ன நடக்குது? குழந்தைகளை ஸ்லேவரியாக பல்வேறு இடங்களில் 15 மணி நேர வேலைக்கு 3,000 ரூபாய் சம்பளத்துக்கு சுரண்டி எடுக்கக்கூடிய சூழல் இந்தியாவில் இருக்கிறது, தமிழகத்தில் இருக்கிறது பார்க்கிறோம். அது அரசு பல இடங்கள் பார்க்கிறோம், நாம கூட பார்ப்போம். நம்ம நடந்து போயிட்டே இருப்போம். ஒரு பஞ்சர் கடை, ஏதோ ஒரு கடையில ஏதோ ஒரு குழந்தை, வடநாட்டு குழந்தையோ இந்திய தமிழ்நாட்டு குழந்தையோ ஒரு வேலை செய்யும். 8 வயசு 10 வயசு தான் இருக்கும். நமக்கு தெரியும் அவன் 10 வயசு, அவன் பார்த்து 10 வயசு தான், அவன் குழந்தை தொழிலாளி, அவன் அந்த வேலையை செய்யக்கூடாது, குழந்தை தொழிலாளர் சட்டம் என்பது அவனை பாதுகாக்கும், வேலை வாங்குறவன் என்பது சட்டம் பாயும் என்று நமக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் கூட நாம் அதை ஈஸியா அப்படியே கடந்து போயிடுவோம். அந்த குழந்தை தொழிலாளி வேலை செய்து கொண்டே இருப்பான். 1 மணி அல்ல, 5 மணி அல்ல, 10 15 மணி நேரம் வேலை செய்வான்.
அவனுக்கு இந்தியாவில் கல்வி மறுக்கப்பட்டிருக்கு, அவனுக்கு என்னென்ன அந்த சட்டங்கள் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லிச்சோ, அரசியல் சாசனம் சொல்லிச்சோ, அவன் அனைத்தும் அந்த குழந்தை தொழிலாளிக்கு மறுக்கப்பட்டிருக்கு. அவன் இதெல்லாம் இருக்கிறது என்றே அவனுக்கு தெரியாது. இந்த குழந்தை தொழிலாளரை மீட்டு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து குழந்தை மீட்கின்ற பொழுதுதான் இந்த குழந்தை தொழிலாளிகளுக்கே தெரிகிறதா, நாமெல்லாம் குழந்தை தொழிலாளி, சட்ட ரீதியாக நம்ம வேலை செய்ய முடியாது, இது சட்டப்படி குற்றம் என்று குழந்தைகள் என்ன தெரியும் பாவம். ஆக இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம வறுமை நூலாக பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது குழந்தைகளை பற்றி பேசாமல் இருந்திருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் வந்திருக்கக்கூடிய எண்ணற்ற குழந்தைகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் புனர்வாழ்வு மையங்களிலே அரசின் உதவியோடு பல்வேறு உதவிகள் கிடைக்க பரிசு செய்திருக்கிறாங்க. சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு கிடைக்குது. வட இந்தியாவிலிருந்து வருகிறாங்க. அப்போ நாம் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வருதுன்னா, வறுமை என்பது எவ்வளவு கொடியதாக இருக்கிறது. அப்படி குழந்தைகளை மீட்கின்ற பொழுது வறுமையின் காரணமாக குழந்தைகளை விற்கப்பட்டோ இல்ல குறைந்த ஊதியத்திற்கு வேலைக்கு அனுப்பப்பட்ட அந்த குழந்தைகள் மீட்கப்பட்ட பிறகு அந்த மீட்கப்பட்ட குழந்தைகளின் பின்னால் ஒவ்வொரு குழந்தைக்கும் பின்னால் ஒரு சோகமான கதை இருக்கிறது. அந்த கதையை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. ஆனால் அரசு அதை செய்யவில்லை. அரசு செய்யாததன் காரணமாக இது இன்றல்ல நேற்றல்ல பல ஆண்டுகளாக நடந்து கொண்டே வருகிறது. தேசிய குற்ற ஆவணம் ஒரு அமைப்பு இருக்கு, மத்திய அரசு அமைப்பு. 2021 ஆண்டு சொல்றாங்க, அந்த ஆண்டில் மட்டும் 2877 குழந்தைகள் உட்பட சிறுவர்கள் உட்பட பெண் குழந்தைகள் உட்பட மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது இந்தியாவில இருந்தா இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு, மீட்கப்பட்டுருவாங்க. ஆனா பெண் குழந்தைகளை மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கு கொண்டு போயிட்டு வேலைக்கு அமர்த்தலன்னு சொல்லி ஒரு நிறுவனத்தில் 40, 50, 60 பேர் இருக்கக்கூடிய இடத்துல பெண் குழந்தைகளை கொண்டு போயிட்டு அங்க பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு சீரழிக்கப்பட்ட சம்பவங்களும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவர்களும் இந்தியாவினுடைய குழந்தைகள். நம்மோடு உடன்பிறவா சகோதரர்களாக குழந்தைகள் இருக்கக்கூடிய இவர்களை பற்றியும் சற்று சிந்திக்க வேண்டும் அல்லவா? இவர்களை பற்றி அரசு கவலைப்பட வேண்டும் அல்லவா? நீங்கள் கவலைப்படுறீங்களா இல்லையா? கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது ஒரு தரவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உங்களது மனதை எப்படி சிந்திக்கிறது என்பதை நான் பார்க்கின்றேன். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். Until then, bye. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.